ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரனை வந்து 4-5 பேர் சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிக்க வராங்க. அவர் வந்து மண் எடுத்து அவங்க கண்ணில் தூவிட்டு அவர் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து பசுபதி வீட்டுல அந்த ஜன்னல் வழியா வெளியில நின்று அவங்க பேசுறத வந்து கேட்கிறாரு. அப்போ பசுபதி வந்து அவங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி என்னடா ஆச்சு அப்படின்னு திண்டுக்கலுக்கு வந்து இந்த மாதிரி நான் இதை அனுப்பிட்டேனே, இந்த நேரத்துக்கு அவனை வந்து தீத்து கட்டியிருப்பாங்க, அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அதே மாதிரி வெண்ணிலாவையும் முடிச்சு விட்டுருங்க, அவன் இனி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே நிவின் கேட்டுட்டு ஒரு காலை இப்படி வைக்கும் போது ஏதோ ஒண்ணு தட்டி விட்டுறாரு, ஒரு வாலிமா இருக்கா தட்டி விட்டுறாரு. இப்ப இவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது நிவின் ஓடிடுறாரு. அப்புறமா ஒருத்தன் வந்து பாத்துட்டானே, பூனை இந்த ஓடுதுனே நான் தானே பார்த்தேனோடனே சரின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தல பூனை தானே, ஆமாண்ணே பூனை தானே, இங்க இருந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்குள்ள நிவினுக்கு வந்து காவேரி கால் பண்ணி கேக்குறாங்க. நிவின் குமரனுக்கு கால் பண்றாரு. குமரன் போன் எடுக்க மாட்டேங்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறாரு. அப்புறமா குமரன் போன் எடுத்து பேசுறாரு. என்ன பத்தி நீ யோசிக்காத, நீ பசுபதியை வந்து இது பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வச்சிட்டாரு. இங்க வந்து காவேரி கால் பண்ணி நிவின் கிட்ட என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நிவின் வந்து விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவை தீட்டு கட்டுறதுக்கு பசுபதி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செங்கல்பட்டுல இருந்து வந்துட்டு வரணும், நான் போய் வெண்ணிலாவை வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே காவேரிக்கு வந்து மனசு கேட்காம காவேரி இவர் அவ்வளவு தூரத்துல இருந்து வரணுமே சொல்லிட்டு காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அதுக்குள்ள பசுபதியோட ஆள் வந்து பில்லோவை எடுத்து வெண்ணிலாவை அம்மிக்கு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது காவேரி வந்து அவரை வந்து அடிச்சு வெளியில விரட்டி ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. அதுக்குள்ள அவன் வந்து காவேரியை தள்ளி விட்டுட்டு அவர் ஓடிடுறாரு. நிவின் வந்து பிடிக்கிறாரு. நிவினையும் தள்ளி விட்டுட்டு போனோடனே என்னாச்சு காவேரி என்னாச்சுன்னு சொல்லி நிவின் கேட்டோடனே நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறாரு. இப்ப நான் வராட்டி வெண்ணிலாவை கொலை பண்ணிருப்பாங்க. என்ன சார் உங்க இன்ஸ்பெக்டர் என்ன அந்த பேசினார்ல, இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குதுன்னு, நான் இங்க இருந்து போகவே மாட்டேன், அவரை வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் வேற ஒரு கேஸ் விஷயமா அம்பத்தூர் போயிருக்கிறாரு. அப்படின்னோடனே காவேரி நான் வந்து வெண்ணிலாவுக்கு காவலா இங்கேயேதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிவின் நான் இருக்கேன் நீ போன்னு சொல்றாங்க. ஆனா காவேரி நகர மாட்டேங்கிறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா யமுனா நைட்டு ஃபுல்லா ஃபோன் பண்ணி இது பண்ணோடனே காவேரி கேக்குறாங்க யாரு யமுனாவானே. உடனே உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன் சாரின்னு கேக்குறாங்க. உடனே நிவின் என்ன சொல்றாருன்னா, யமுனாவை பத்தி நினைச்சா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமானே எனக்கு தோணுது, அவ்வளவு தூரத்துக்கு அவ என்ன டார்ச்சர் பண்றா அப்படின்னு. காவேரி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வெளியில வந்த பிறகு கண்டிப்பா நானே யமுனாவை வந்து உங்க கூட சேர்த்து வச்சிடறேன், உங்களை அவளுக்கு புரியுற மாதிரி எல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிவின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. காலையில வரைக்கும் காவேரி நின்ன இடத்துல நின்றுகிட்டே இருக்கிறாங்க. நிவின் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறமா காவேரி கிட்ட 6 மணி ஆயிடுச்சு, நீ போ நான் பாத்துக்கிறேன்னு. காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நிவின் பசுபதி எப்படின்னாச்சும் நீங்க கூட்டிட்டு வாங்க, வெண்ணிலாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிவினை அனுப்பி விட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வர்றாரு. இங்க பசுபதி வீட்டுக்கு போய் நிவின் வந்து பசுபதி ஒரு கட்டையால அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க வெண்ணிலாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப காவேரி வந்து வெண்ணிலாவை வந்து ஷால் எல்லாம் போட்டு ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இதை வந்து பசுபதியோட ஒரு ஆள் வெளியில நின்று பாக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து விருதுநகர்ல எக்ஸ்போ நடத்துறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. யாராவது ஆண்டாள் கோயில் திருவிழாக்கு வருவீங்கன்னா மிஸ் பண்ணாம எங்களோட எக்ஸ்போக்கு வாங்க. தேங்க்யூ.